I wish founders knew this method before they plan their day. Most foundersக்கு டைம் ப்ராப்ளம் இல்லை, ப்ரையாரிட்டி தான் ப்ராப்ளம். இந்த கன்ஃபியூஷனை சால்வ் பண்ண ஒரு சிம்பிள் ப்ரூவன் மெத்தட் இருக்கு. எண்ட் வரைக்கும் பாருங்க. உங்க டெய்லி டாஸ்க்கை 4 பாக்ஸில் டிவைட் பண்ணுங்க. பாக்ஸ் 1, அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டண்டான ஒர்க் லைக் இன்னைக்கு டெட்லைன் இருக்கிற கிளையண்ட்க்கு டெலிவரி பண்ணணும், சர்வர் டவுன் ஆகுறது, பேமெண்ட்ஸ் ஸ்டக் ஆகுறது, இந்த மாதிரி கிரைசிஸ்லாம் இப்போவே ஹேண்டில் பண்ணணும். பாக்ஸ் 2, இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட் லைக் ப்ராடக்ட் ரோட் மேப் பிளான் பண்ணுறது, ரைட் ஹையர் எடுக்கிறது, சிஸ்டம்ஸ் பில்ட் பண்ணுறது அண்ட் உங்கள் ஓன் ஹெல்த். இது டெய்லி அர்ஜென்ட் இல்லை, பட் ஸ்கிப் பண்ணால் ஃபியூச்சரில் ட்ரபிள் வரும். பாக்ஸ் 3, அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டன்ட் லைக் ரேண்டம் கால்ஸ், குவிக் மீட்டிங்னு சொல்லி 1 hour போகிறது, அன்னெசரி ஃபாலோ அப்ஸ், அர்ஜென்ட்டாக ஃபீல் ஆகும் பட் இம்பேக்ட் கம்மி. இந்த மாதிரி டாஸ்க்கை டெலிகேட் பண்ணிடுங்க. பாக்ஸ் 4, நாட் அர்ஜென்ட் ப்ளஸ் நாட் இம்பார்ட்டன்ட் லைக் எண்ட்லெஸ் ஸ்க்ராலிங், பர்ஃபெக்ட் லோகோ கலர் டிசைன் பண்ணுறது, ஃபேக் பிசி ஒர்க், இது எல்லாம் டெலீட். இதுதான் எய்சன்ஹவர் டெக்னிக். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணால் மார்னிங்கே கிளாரிட்டி வரும், டெசிஷன் ஃபெட்டிக் குறையும், ரைட் ஒர்க்கில் எனர்ஜி போகும், ஒர்க் ஹவர்ஸ் கம்மியாக இருந்தாலும் அவுட்புட் அதிகமாகும். இந்த ரீலை சேவ் பண்ணுங்கள். டுமாரோ மார்னிங் டு டூ லிஸ்ட் எழுதுகிறப்போ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மைண்டு கிளட்டராக இருக்க உங்கள் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்க்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்கள்.